இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுங்களோ அங்கதான் நானும் இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவ்வளவு அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுருக்கவன்? நீங்க என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் பொண்ணு? ரெண்டு பேரும் யார் மச்சாங்க? நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. ஆமா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பின மனப்பால் குடிக்காதா? கருதுப்பால் குடிச்ச கருங்காத்தேரி உன்ன மாதிரி பால் குடிச்ச கைநாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சிலே கருங்கி தான் பூச போலாம். என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 அடி ஏற முடியுங்க. பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல உசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்துல ரெண்டு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. ஒட்டை எடுத்துதான் எடுக்காதுதான். எடுத்துதான் அந்த புலி சொல்ல பாரி புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவ மதிக்கிறோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாது நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தர் இருக்கிற மறந்து வளர பேசிக்கிறீங்களா? விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையா என் தங்கச்சிக்கு ஒப்படைச்சிருக்கேன். அவன் மாற்றி யார் இடத்துல மாற போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வர சென்றதை வைத்திருவான். இப்ப முழுவத பாசத்துக்காக தலைகிறது. இப்பாச மலர அந்த பவள மல்லிகை பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர. அது வரைக்கும் சத்தமே நடப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா. புத்தி புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருக்காருங்களா? பின்ன சரிடா சரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரும் பிடிக்கிறதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கடன் வளர்த்துறதுக்கு தாய். அம்மா அம்மா தாயே என்னை காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் நினைக்கு உன்னை கட்டிக்கலாம் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாயகன மனப்பால் குடிக்கிறேன். நானே நின்று வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாழ்வின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பூரா சொறி தரக்கு வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ என்ன சுகத்தை அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி கருப்படி விடு. இப்ப நீ எதுக்கு அவன் அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. பண்ணி தானே நானே கட்டிக்கிறேன். எனக்கு தண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப ஆசை. அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு பேமாடிமா. நான் ஒரு பொறுமோசுமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேஸ்மாரி. நான் ஒரு மொல்லமாரி. ஐயோ
பொறுக்கி நான் தந்தையில பொறுக்கி நான் ஒரு கோளாறு தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே சேர்ந்ததுக்கு தாய். ஆமா தெரியுமா? என் மணிமேகலை கல்ல இருந்து கடலவு கண்ணீர் வந்த ஆட்சி அவன் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவன் வாழ்க்கையில் வரப்பான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்பறம் சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா அதை நினைச்சே சிரிச்சு